நண்பா நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐலேருந்து 600 வேகன்சி வந்திருக்கு. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்பிஐலேருந்து 13,735 வேகன்சி வந்துருந்துச்சு. அதை பற்றி வீடியோ நம்ம சேனலுக்கு இருக்குது, பார்க்காதீங்க. பார்க்கலாம். அது எப்படி அப்ளை பண்ண எல்லா கம்ப்ளீட்டான வீடியோஸ் நம்ம சேனலுக்கு இருக்குது, பார்க்காதீங்க. அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 600 வேகன்சி ப்ரொஃபஷனரின்னு சொல்லி பார்த்திங்களா 600 வேகன்சி வந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா லோகோ எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த லோகோ உங்களுக்கு பிடிக்கலன்னா கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்டில் நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. நீங்கள் வந்து டிசைனராக இருந்தால் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் ஜாப்ஸுங்கிற சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணி டெலிகிராம் மூலிமா நமக்கு சென்ட் பண்ணுங்கள். அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேமோட பப்ளிஷ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நண்பா ஸ்டேட் பேங்க்ல வந்து பார்த்திங்கன்னா 600 வேகன்சி கொடுத்துருக்கேன். இதில் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் படிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலையை சுற்றிட்டு அப்படி கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக நான் ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே ஃபுல்லாக ரீட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்களா ப்ரொஃபஷனரி வந்து பார்த்தீங்களா 600 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 600 வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்களா குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்களா உங்களுக்கு கிராஜுவேட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்களா இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கேட்டிருக்காங்க. எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பிலோ 20 இயர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. 20 இயர்ஸ்லேருந்து 30 வயசு வரைக்கும் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. 20 to 30 அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 5 ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா SC ST கேட்டகரிக்கு 5 இயர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா BWBT ஜென்ரல் கேட்டகரிக்கு 10 இயர்ஸும் SC ST கேட்டகரிக்கு 15 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 48,480 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. 48,480லேருந்து 85,920 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரைமரி எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மெயின் எக்ஸாமினேஷன் பிரைமரி மெயின் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேஜ் 3ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசிக்கோமெட்ரி டெஸ்ட்டு அப்படி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் எக்ஸசைஸ் இருக்கும், பர்சனல் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷு ஹிந்தி தமிழ் இது 3 இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாங்குவேஜும் இதில் எக்ஸாம் எழுதுறதுக்கும் உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. அது எங்கன்னு பார்த்திங்கன்னா சென்னையில் கொடுத்துருக்காங்க, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் சொல்லி கொடுத்துருக்காங்க பிரைமரி எக்ஸாமுக்காக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி 3 இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு SC ST கேட்டகரிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 750 ரூபா உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலிமா தான் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்னு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம கொடுத்துருக்காங்க. அது பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 27/12/2024 to 16/1/2025 நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ பார்த்திங்கன்னா வேகன்சி கொடுத்துருக்காங்க. ரெகுலர் வேகன்சி SC ST இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே பாருங்கள் நோட்டிஃபிகேஷனில் டேட் கொடுத்துருக்காங்க 27லேருந்து 16/1/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 27/12லேருந்து 16/1/2025 நீங்கள் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி பேமெண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரைமரி எக்ஸாம் கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிப்ரவரி மாதத்தில் 3வது வாரம் அப்படி இல்லைனா 4வது வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கால் லெட்டரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரைமரி எக்ஸாம் எப்போன்னு சொல்லி உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரைமரி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா 8th to 8ஆம் தேதி மார்ச் 8லேருந்து மார்ச் 15 வரைக்கும் உங்களுக்கு நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பிரைமரி எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2025 இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்களா செகண்ட் வீக் ஆஃப் ஏப்ரல்னு சொல்லியிருக்காங்க. அந்த பார்த்தீங்களா நீங்கள் 6 ஏப்ரல் 2025 நீங்கள் மெயின் பிரைமரி எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பாஸ் ஆகிக்கிறீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக்கில் ஏப்ரலில் உங்களுக்கு மெயின் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் மெயின் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏப்ரல்லே இருக்கலாம், அப்படி இல்லைனா மேலே இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா மே ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க. அடுத்து பேஸ் 3 வந்து பார்த்திங்கன்னா மே ஜூன்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்டர் வரும். டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கோமெட்ரி, குரூப் எக்ஸசைஸ், இன்டர்வியூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கும். ஃபைனலில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செலக்டராக இல்லையான்னு சொல்லி பார்த்திங்கன்னா மே ஜூன்லேயும் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். இதுக்கு வந்து பார்த்திங்களா உங்களுக்கு டவுன்லோட் கால் லெட்டர் பிரைமரி ட்ரைனிங் ஏதாவது தேவைன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனில். இதுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக நம்ம சொன்னமாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் போகும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி முக்கியமான தகவல் மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம். இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நமக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐலேருந்து அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக பேர் தான் ஆதரவு கொடுத்து பார்த்துருக்கீங்க. 13,735 வேகன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணலாம்னு ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் கிளியராக சொல்லியிருந்தேன். அதுக்கு ஆதரவு கொடுக்கல. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுக்கு நமக்கு ஆதரவு கொடுங்க. இது மாதிரி பயனுள்ள சேனலு பயனுள்ள வீடியோவை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.